சத்ரபதி சார் கேட்டதுனாலதான் அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க நம்பலனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அந்த டாபிக்க பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமா பாத்திரத்தை கழுவுங்க. பாத்திரத்தை கழுவுங்க, சமைக்கணும். கௌதம், பூரணி, பாத்திரத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவிட்டு இருக்காதீங்க. சும்மா அப்படி இப்படி கழுவி தூக்கி போடுங்க, அது போதும். ஓகே சித்தி. அதெல்லாம் இங்க வேலைக்காகாது மேடம். பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்நீர்ல அந்த பாத்திரத்தை எல்லாம் முழுகி எடுக்கணும். சமைக்கிற பாத்திரம் ஆகட்டும், கஸ்டமர் சாப்பிடுற பிளேட்ஸ் ஆகட்டும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதுல கொஞ்சம் கூட அழுக்கே இருக்க கூடாது. அப்படிலாம் யாராலையும் பாத்திரம் கழுவ முடியாது. அழுக்கு இருக்கதான் செய்யும். ரேவதி, அதெல்லாம் கழுவு. ஐயோ, இவர் வேற வந்துட்டாரே. ஐயோ, இந்த நல்லவளுக்கு சப்போர்ட் பண்ற சொத்துப்பா வேற வந்துட்டாரே. இதுக்கு மேல பேச்சே கிடையாது. வாயை மூடிட்டு அமைதியா இருந்துடலாம். என்ன ரேவதி, சர்வசாதாரணமா என்னமா விளக்குன பாத்திரத்துல அழுக்கு இருக்கதான் செய்யும்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற? இத பார், எனக்கு தொழில்ல நீதி, நேர்மை, நாணயம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சுத்தமும் சுகாதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே கடவுள் மாதிரி. சுத்தத்திலையும் சுகாதாரத்திலையும் அவங்கள வரவேற்கிற முறையிலையும் நாங்க எப்பவுமே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வச்சுக்க மாட்டோம். நீ என்னமோ அழுக்கு இருக்கதான் செய்யும்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி அழுக்கு இருக்கிற பாத்திரத்துல சமைச்சு அழுக்கு இருக்கிற தட்டுல பரிமாறி நீ சாப்பிட்டனா நீ அருவருப்பு இல்லாம சாப்பிட்டுருவியா? மேடம், சார் உங்களை தான் கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. இவளால இதுக்கு பதில் எப்படி செவந்தி சொல்ல முடியும்? நாம எந்த அளவுக்கு சுத்தத்தை விரும்புறோமோ அதே அளவுக்கான சுத்தத்தை நாம கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கணும். அவங்க ஆரோக்கியத்துல உண்மையான அக்கறை எடுத்துக்கணும். அப்படி நாங்க அக்கறை எடுத்து பாத்துக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ கஸ்டமர்ஸ் எங்களை நம்பி வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. அதனால மட்டும்தான் நம்ம ரெஸ்டாரண்ட் பிசினஸ் இது நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையான ஒழுக்க முறைய நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வேலையை நான் உங்களை பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். செவ்வந்தியும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்யற வேலைய ஆத்ம திருப்தியா முழு மனசோட செய்யணும். இப்படி ஏனோ தானோன்னு வேலை பார்த்தா செவ்வந்தி கிட்ட இருந்து ஆபீஸ் பணத்தை திருடிட்டீங்கன்னு உங்க 3 பேர் மேலையும் தயவு தாட்சியமே இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுது. ஆமா ரேவதி, உன்னை ரூம தானே கிளீன் பண்ண சொன்னேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கௌதமும் பூரணியும் எப்படி வேலை பாக்குறாங்கன்னு பார்க்க வந்தேங்க. அதையெல்லாம் செவ்வந்தி பாத்துப்பாங்க. நான் சொன்ன வேலையை மட்டும் நீ பாரு. புரியுதா? முதல்ல போய் ரூம கிளீன் பண்ற வேலையை பாரு. போ போன்னு சொன்ன. போறேன். நீ என்னம்மா வேடிக்கையா? வேலையை பாரு. உனக்கு என்னடா தனியா சொல்லணுமா? உட்காந்து வேலையை பாரு. ஒண்ணும் வேண்டாம், உட்காந்து வேலையை பாரு. ஓகே. ஏய் பண்றா. இன்னைக்கு ஹோட்டல்ல செவ்வந்தியும் ரகுவும் அந்த அகங்காரி பூரணிய பாத்திரங்களை கழுவ வச்சு முறுக்கி புழிஞ்சிருப்பாங்கல்ல. செவ்வந்தி அவங்கள கஷ்டப்படுத்தி வேலை வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க பாட்டி. ஆனா ரகு அவங்கள உண்டல்லன்னு பண்ணிருப்பாரு. அந்த சதிகாரிய அப்படித்தான் பண்ணணும். அவளுக்கு என்ன கெடுதல் புத்தி இருந்தா செவ்வந்திய போலீஸ்ல மாட்ட வைக்கிறதுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. அம்மா, எந்த சாமி பண்ண புண்ணியமோ பூர்ணி, அவ சித்தி, அவ தம்பி இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண இருந்த சதி வேலைய முன்கூட்டியே செவ்வந்தி தெரிஞ்சுக்கிட்டதால அது வேற மாதிரி பிளான் பண்ணி சத்ரபதி சார் கிட்ட அவங்க 3 பேரோட சதி வேலையை நிரூபிச்சிட்டாப்ல. அந்த விஷயம் மட்டும் தெரியாம போயிருந்தா செவ்வந்தி தான் இந்த பணம் எல்லாத்தையும் திருடிருச்சுன்னு 3 பேரும் சத்ரபதி சாரை நம்ப வச்சிருப்பாங்க.
அப்படி மட்டும் நடந்திருந்தா சத்திரபதி சாருக்கு கூட செவ்வந்தி மேல இருக்கிற நம்பிக்கை போயிருக்கும். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் அவங்களால ஒண்ணுமே செவந்திய பண்ண முடியாதுப்பா. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் எப்பவோ நடக்கும். அப்ப கூட அதுங்களுக்கு புத்தி வராதுடி. என்ன ஜென்மங்களோ அதுங்க. அதோ செவ்வந்தி ரகு வந்துட்டாங்க. என்ன நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்க? பூரணிய காணோம். நம்மள இப்படியெல்லாம் வேலை செய்ய வச்சு பெண்ட நிமித்திட்டாங்கன்னு அவ தம்பியோட சேர்ந்து அழுதுட்டு பின்னாடி வருவா. என்ன செவ்வந்தி, ம்? பூரணிய நல்லா பாத்திரம் கழுவ வச்சீங்களா இல்லையா? அதெல்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு கழுவ விட்டாச்சு பாட்டி. ஆ. அவ எப்படி வேலை பார்த்தான்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன், பாக்குறீங்களா? பாக்குறீங்களாவா? கொண்டா கொண்டா, முதல்ல அதத்தான் நான் பாக்கணும். ஆ இருங்க காட்டுறேன். வா வா. பாருங்க. ஏய் கழுவுடி, நல்லா கழுவு. அப்படிதான் அப்படிதான், நல்லா தேய்ச்சு கழுவே. ஏய் கரை அப்படியே இருக்கு பாரு, நல்லா தண்ணிய ஊத்தி கழுவு. என்னடி கையே வலிக்காத மாதிரி கழுவியா? இப்படி கழுவுனா பிசு பிசுன்னு இருக்குண்டி. நல்லா தேயே, அப்படியே கொடுத்தனா. நல்லா கைய விட்டு கழுவுன்னு சொல்றேன். நல்லா தேய்ச்சு கழுவே. பாட்டி, பூர்ணி வீடியோல தானே பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. நீங்க என்னமோ நேர்ல வேலை வாங்குற மாதிரி அவளை அடிக்க போறீங்க. நெசமாவே எனக்கு வீடியோ பாக்குறோங்கிறதே மறந்து போச்சுரி. அவ என் முன்னாடி உக்காந்து பாத்திரம் கழுவுற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான் என்ன மறந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வேற ஒண்ணும் இல்லடி.